அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சூரா முல்குடைய 15வது வசனம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. அல்ஹம்துலில்லாஹ் 2 டைப்பாக ஓதியிருப்பேன். நீங்கள் கவனித்து உங்களுக்கு எந்த டைப் ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே ஸ்டாப்பிங் சைனாக இருக்கிறது ஒரு சுவாதிலாமியா. இங்கே நீங்கள் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம், கண்டினியூவும் பண்ணிக்கலாம். ஒரே மூச்சில் ஓதக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அந்த வாயாவை ஃபுல்லாகவே அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை நான் பாதி கொஞ்சம் நிதானமாக ஓதுறேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைன்ஸை தள்ளி நீங்கள் வேறு இடத்துல ஸ்டாப் பண்ணுனா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வேர்ட்ஸையும் சேர்த்தே ஓதி பழகுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், சட்டம் பார்க்கலாமா? ஹுவல்லதி லாம்ல ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். தீல யாமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஜஅல லகுமுல் லாம் சுக்கூன் குமரியா. ஸோ இதில் சட்டம் இல்லை. சாதாரணமாக ஃபத்ஹா கெஸ்ரா தொம்மா இருக்கும்போது அதில் சட்டம் இல்லையில நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவுண்ட் கொடுத்தானா ஓதுவீங்க. அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். முக்கியமான சட்டங்கள் மட்டும் சொல்கிறோம், சரிங்களா? ஜஅல லகுமுல் சேர்த்துடணும். இந்த இடத்துல லாம் சுக்கூன். அர்த ரா சுக்கூன் பற்றி வந்திருக்கு, அதற்கு முந்தைய இடத்த கவனிக்கணும். ஃபத்ஹாவில் வந்திருக்கு. ஸோ இந்த ரா சுக்கூனை வல்லினமாக உச்சரிக்கணும். ஆர் பாத் லெட்டர் பாத் உடைய உச்சரிப்பும் சரியாமல் இருக்கணும். ஆர்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அர்த ஓகே. ஜலூலன் இங்கே வாவுமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இந்த இடத்துல தன்வீனை தொடர்ந்து லெட்டர் ஃபா இருக்குது. இஹ்ஃபா உடைய சட்டம் தன்வீனில் இருக்கிற நூனை பாதியை மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அலிஃப் ஃபத்தகத்தின் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அலிஃபை எடுத்துருவோம். ஸோ தலூலா அப்படின்னு முடிச்சுப்போம், சரிங்களா? மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஷீன் இருக்குது. இது ஷஃபி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. கூடவே வாவு மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். அடுத்து ஃபீல யாம் மத்தா, நூனில் அலிஃப் மத்தா, ஹால அலிஃப் மத்தா. ஸோ இந்த 3 இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணால் 2 ஹரக்கத். ஃபீ மனாகிபிஹா. ஸோ எல்லாத்துலேயுமே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. வகுலு இங்கே வாவு மத்தா. ஸோ இங்கே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ரா வந்திருக்கு. இணைக்கணும், ஆனால் குன்னா செய்யக்கூடாது. இதுதான் பிலா குன்னா. மிர் ரிஸ்கிஹி அவ்வளோதான். மிர் அப்படி பண்ணிங்கன்னா தவறு, சரிங்களா? ரிஸ்கிஹி. ஸோ இந்த சிம்பிள் இருக்குல்ல ஒரு யா மாதிரி, இது எதை குறிக்குதுன்னா ஒரு 2 ஹரக்கத் நீட்டிக்குங்க அப்படின்னு சொல்கிறத குறிக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்கே அப்படி ஸ்டாப் பண்ணிக்கங்க. கண்டினியூ பண்ணி ஓதுறவங்க 2 கவுண்ட்ஸ் நீட்டம் கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. ரைட்டா? வைலைஹின் நூனில் ஷத்தா இருக்குது, குன்னா செய்யணும். குன்னா செய்யணும். அண்ட் இந்த இலைஹி கூட இது ஷம்சியாங்கிறதுனால சேர்த்தும் ஓதுறோம். இலைஹின் நுஷூர். இந்த சட்டம் நல்ல கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வசனத்துடைய முடிவில் ரா தும்மா பிச்சு வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி அது என்ன ஆகிடும்? ரா சுக்கூனம் ஆகிடும். ரா சுக்கூனாக இருக்கும்போது நம்ம ராவுடைய சட்டத்தை கவனிக்கணும். ரா சுக்கூனாக இருக்கும்போது அதுக்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணுமா? ஸோ அப்போ என்ன இருக்குது? வாவ் மத்தா. அலிஃப் மத்தாவும் வாவ் மத்தாவும் இருந்துச்சுன்னா அந்த ரா சுக்கூன் வல்லினமாக இருக்கும். யா மத்தா இருந்துச்சுன்னா அந்த ரா சுக்கூன் மெல்லினமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஓதணும்? நூஷூர் வல்லினப்படுத்தி ஓதணும். ஓகே, ஆயாவை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.